மகாநதி என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். காவேரி சாரதா கிட்ட விஜய் போனதுக்கப்புறம் இப்போ ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. பேசுனதுக்கப்புறம் இனிமேல் அவங்க இங்கே வீட்டுக்கு வரவே கூடாது, நீ என்னோட உணர்வுகளை புரிஞ்சிக்க மாட்டியா, என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அடுக்கடுக்காக பேசுகிறாங்க. எந்த சூழ்நிலையிலையும் என்னால் அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. இப்போ பேசிட்டு இந்த பக்கத்து போனதுக்கப்புறம் சாரதா அப்படியே வாசலில் போய் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா விஜய் அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டுல போனார். நேற்று எபிசோடில் நம்ம பார்த்துருப்போம்ல. அடுத்து காவேரி ரூம்குள்ளார போய் நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி ரொம்பவுமே வருத்தப்பட்டு அப்படியே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா ஏற்கனவே அந்த மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்தாங்களா விஜய் பார்த்தாங்க, கார்த்திக்னு ஒருத்தவங்க, அவங்க ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்கள நினச்சி எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே இப்போ காவேரிக்கு இன்னும் கோவம் வந்துடுது. இப்போ வெளியில் பார்க்கும்போது சாரதா வாசலில் நின்று விஜயை பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, நான் அவ்வளோ பேசுனதுக்கு அப்புறமும் நீ அவரை நினச்சி இது பண்ணி வாசல்லேருந்து வெளியே அனுப்பி வைக்கிறியா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்து ரொம்பவுமே மறுபடியும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு அம்மாவாக இருந்து இந்த மாதிரிலாம் பண்ணும்போது எனக்கு அப்படியே ஆகுது இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கான எபிசோடில் பக்கமாக காவேரி டைலாக் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கலாம். காவேரி ரொம்ப கோபமாக பேசுகிறதும் சாரதா எமோஷனல் ஆகிறதும் அப்படியுமா இன்றைக்கான எபிசோடில் ஒரு பாதிக்கு மேலே முடிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா காவேரி டக்குன்னு இதுக்கப்புறமும் இந்த வீட்டில் என் பேச்சை கேட்டு நீ இருக்கிறதுனா இருக்கலாம், இல்லாட்டி நீ இருக்கணும் நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பாவம் சாரதா தான் அப்படியே நினச்சி வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தானே எல்லா உண்மையும் தெரியும். அடுத்து விஜயும் அம்முவும் காரில் வந்துட்டு இருக்காங்க. அம்முக்கு விஜய் சும்மா டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. ஆனாலும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் சமாளிக்கிறாரு. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏன் 2 நாளாக இல்லை என்ன ஏதுங்கிற விஷயம்லாம் கேட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஸ்கூல் பக்கத்தில் போகும்போது காவேரி போகிறாங்க. இப்போ அம்மு ரொம்ப பிடிவாதம் பண்ணுறாங்க காரை நிறுத்த சொல்லி. இப்போ நிறுத்தி அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விஜய்க்கு தெரியும் கண்டிப்பாக காவேரி கோவப்படுவாங்கன்னு. நிறுத்தி அதுக்கப்புறம் பேசினாக்கா நீங்கள் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுவீங்க கூட நடந்து வருவாங்கும் போது பார்த்தா அப்படியே பட்டாசு மாதிரி உடனே காவேரி படபடன்னு பேசிடுறாங்க. நான் உங்கள் குழந்தையோட டீச்சர், நான் உங்கள் குழந்தைய பார்த்துக்கிற ஆயா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி பேசி நோஸ்கட் பண்ணி விட்டுறாங்க. இப்போ விஜயாலையும் ஒன்றும் பேச முடியல, அம்முவாலும் ஒன்றும் பேச முடியல. இப்போ சொல்லிவிட்டு காவேரி அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ விஜய் அம்முவை சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்து கிளாஸில் உட்காந்து பாடலாம் நடக்குது. அப்போயே பார்த்தா அம்மு ரொம்ப சோகமாக தான் இருக்காங்க. அதோடு பார்த்தோம்னா இப்போ எல்லாம் ஹோம்ஒர்க்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் எழுதி கொண்டு போய் காட்டினதுக்கப்புறம் பரவாயில்ல சூப்பராக எழுதியிருக்கேன்னு சொல்லி காவேரி அம்முவை பாராட்டுறாங்க. எல்லாம் ஒரு மாதிரி ஜாலியாக நடந்துட்டு இருக்கும்போது இப்போ பார்த்தா HMSகிட்ட இருந்து சர்க்குலர் வருது. அதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ மதர்ஸ் டே கொண்டாட போகிறாங்க. எல்லாரும் அவங்களுடைய அம்மாவோட நிறைய கேம்ஸ் இதிலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எல்லாரும் அவங்களோட பேர் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கிளாஸில் இருக்கவங்க எல்லாமே கையை ரைஸ் பண்ணி அவங்களோட பேர் சொல்கிறாங்க. ஆனால் அம்முக்கு தான் அம்மா இல்லைல்ல, அதனால் அவங்க மட்டும் அப்படியே அமைதியாக சோகமாக உட்காந்துருக்காங்க. அதை பார்க்குற காவேரி அம்மா இல்லாத நேரத்தில் எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ரொம்பவுமே அம்முவை பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம டேரக்டர் கதையை கொண்டு போகிறாரு. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் நம்ம விஜய் காவேரிக்காக எதையும் யோசிக்காமல் நம்ம பேசாமல் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஒவ்வொரு எபிசோடாக. கண்டிப்பாக நம்ம டேரக்டர் சூப்பரான கதையை கொண்டு வருவாருன்னு சொல்லி நம்ம நம்பலாம். ஏன்னா நம்ம பிரவீன் சாரை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.